ஓம் நமச்சிவாயம். கரூர் பிரச்சனையை சிபிஐக்கு மாற்றுறதுனே டிவிக்கு தொண்டர்கள் நினச்சிக்கிட்டாங்க. ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னடா ஜெயிச்சிங்க, சிபிஐக்கு போனால் என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஜெயிச்சிட்டிங்க, உண்மையை ஊற்றி அவங்களே மூழ்கிடுவாங்க. ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் பதில் சொல்லுவாங்க. எப்படின்னு பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் அவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் பாவம் விஜயை பார்த்தா தான் பாவமாக இருக்குது. இங்கேருந்து மாட்டி போய் இப்போ அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அமித்ஷாவோட அவன் கைபொம்மை அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செஞ்சாகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டிவிக்கே இப்போ பிஜேபி பி டீம்னு நம்ம ஏற்கனவே சொன்னாலும் யாருமே கேட்கல. இப்போ இதையும் தொண்டர்கள் ஏற்றுக்குவீங்களா என்னன்னு தெரியலை. இப்போ ஏற்கனவே அவங்க மதவாத பிரச்சனைகளை தூண்டுறது தான் அவங்களுக்கு வேலை. இன்னும் தமிழகம் நல்லா இருந்துச்சு. இப்போ தமிழகத்துக்குள்ளேயும் எப்படியாச்சும், அதாவது ரஜினி மூலம் பார்த்தாங்க, கமல் மூலம் வர பார்த்தாங்க, இப்போ அடுத்து விஜய் மூலம் எப்படியோ வந்துட்டாங்க. பார்ப்போம். டிவிகே மலருதா, தாமரை மலருதா, இல்லை ஏடிஎம்கே மலருதா, இல்லை யார் சிஎம்மு, யார் அசிஸ்டன்ட் டெப்யூட்டி சிஎம்மு பார்ப்போம். மக்களே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த கூட்டம் பயங்கரமான கூட்டம். மதவாத இந்து முஸ்லீம் ஒற்றுமையெல்லாம் இந்த கூட்டத்துக்கு பிடிக்காது. அதனால் நம்மளை பிரிக்க வராங்க. பார்த்து இருந்துக்கோங்க.